சென்னை நகரத்தில் வசிக்கும் ஆதி ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். சிறிய வேலை செய்தாலும் அதிக சம்பளம் கிடைக்கவில்லை. கடனில் மூழ்கி வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாது என மனம் உடைந்திருந்தான். ஆதி மனமுடைந்து ஒருவனின் ஆலோசனைப்படி ஒரு பழமையான கோவிலுக்கு செல்ல முடிவு செய்தான். அந்த கோவில் நகரத்திலிருந்து மைல்கள் தொலைவில் அடர்ந்த காடுகளின் மத்தியில் இருந்தது. அந்த இடம் வெகு நாட்களாக விசிட்டர் அதிகம் வராத ஒரு பழமையான சிவாலயம். வழியில் செல்லும் போது தீண்டாத மரங்கள், பழங்கால கட்டிடங்கள் மற்றும் பிளந்து போன கல் வழிகள் அவரது கவனத்தை ஈர்த்தன. கோவிலின் முன்பகுதிக்கு வந்தவுடன் ஆதி அந்த பழைய காலை பிடித்த வாயிலை கண்டான். அது காலப்போக்கில் அழுகி போனாலும் அதன் மீது இருந்த பழங்கால சிற்ப வேலைப்பாடுகள் இன்னும் அழகாக மின்னின. மூலஸ்தானம் அருகில் சென்றபோது ஒரு தெய்வீக அமைதி அவனை சூழ்ந்தது. அந்த கோவில் இயற்கையின் மத்தியில் ஆழ்ந்த அமைதியுடன் இருந்தது. அதன் கட்டிடக்கலை மிக பழமை வாய்ந்தது. பெரிய கல்தளபதி, அழியாத தூண்கள் மற்றும் மரம் முறிந்து விழுந்த அகோர வாசல்கள் என எங்கும் காலத்தின் தாக்கம் தெரிந்தது. ஆதி உள்ளே நுழைந்தான். உள்ளே பெரிய சிவலிங்கம் இருந்தது. அதன் மீது தூசிகள் படிந்திருந்தாலும் அதை சுற்றியுள்ள விளக்குகளின் வெளிச்சத்தில் அது மின்னியது. சிவலிங்கத்தின் சுற்று விளக்குகள் அணைந்து இருந்ததால் அந்த இடம் ஒரு மர்மமயமான வெளிச்சத்தில் மூழ்கியது. அவனுக்கு இந்த கோவில் வெறும் கட்டிடம் அல்ல, பூர்வ ஜென்ம பந்தம் உள்ள இடம் போலவே தோன்றியது. அது நகரத்திலிருந்து தூரமாக இருந்த ஒரு பழைய சிவாலயம். கோவிலுக்குள் நுழையும்போது அங்கே இருந்த மூப்பர் சாமியார் கூறினார், இந்த சிவலிங்கத்தை தினமும் நேர்மையாக வழிபட்டால் அது உனக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தரும். முற்றுப்புள்ளி. ஆதி தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றாடம் காலையில் சிவாலயத்திற்குச் சென்று சிவலிங்கத்திற்கு புகை ஆராதனை செய்தான். 3 முறையும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்தவண்ணம் தூபம் வைத்தான். அந்த நெடிய புகையால் சிவலிங்கத்தின் சுற்றுப்புறம் தெய்வீக வாசனை நிரம்பியது. இதனால் அவனுடைய மனமும் அமைதியாகியது. பிறகு ஆதி குளிர்ந்த நீரால் அபிஷேகம் செய்யத் தொடங்கினான். முதலில் தெளிந்த நீரை ஒரு குடத்தில் எடுத்து அதை மெதுவாக சிவலிங்கத்தின் மேல் ஊற்றினான். அந்த நேரத்தில் அவன் கண்கள் இறுக்கமாக மூடப்பட்டு முழுமனதுடன் சிவனை நினைத்தான். அந்த நீர் சிவலிங்கத்தின் மீது வழிந்து கோவிலின் தரையில் சேரும்போது ஆதி பரமானந்தம் அடைந்தான். அதன்பின் பாலால் அபிஷேகம் செய்தான். அதன் வெள்ளை நிறம் சிவலிங்கத்தின் மேல் பரவியபோது அது தெய்வீக ஒளியில் மின்னியது. பிறகு திருநீறு பூசி சிவபெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்தான். ஓம் பரமசிவனே, எனது வாழ்க்கையை மாற்றும் அருள் அளிக்க வேண்டும். நான் உன்மீது முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இந்த வழிபாடு அவன் தினமும் செய்தான். சில வாரங்கள் கழித்து அவனது வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. ஒருநாள் இரவு அவன் வீட்டின் வாசலில் அந்த சின்ன பையை திறந்தான். அதன் உள்ளே பழைய செப்புச் சாமான்கள், தங்க நிறமுடைய சில பழங்கால நாணயங்கள் மற்றும் வெண்கலத் தோற்றம் கொண்ட சில புதிரான பொருட்கள் இருந்தன. அவன் அவற்றை மெல்ல எடுத்து பார்த்தான். ஒவ்வொரு நாணயமும் வழுக்கிப் போயிருந்தாலும் அதில் உள்ள நுணுக்கமான ஓவியங்களை கவனிக்கலாம். சில நாணயங்களில் சோழர், பாண்டியர் மற்றும் விஜயநகர பேரரசின் அடையாளங்கள் இருந்தன. அதுமட்டுமல்ல, அவன் கையில் எடுத்த ஒரு செப்பு குடம் மீது அழியாமல் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் கவனத்தை கவர்ந்தன. ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜராஜன் என்ற எழுத்துக்கள் தெளிவாக இருந்தன. இதை பார்த்ததும் அவன் இது ஒரு மிக பழமையான புதையல் என உணர்ந்தான். அந்த செப்பு பாத்திரங்கள் மீது இருந்த சிற்ப வேலைப்பாடுகள் அவற்றை மேலும் விலையுயர்ந்தவைகளாக காட்டின. இவை எங்கிருந்து வந்தது என்று குழம்பிக் கொண்ட ஆதி அது தனக்கு இறைவன் அளித்த பரிசு என நினைத்தான். அவை பழமையானவை என்பதால் அவன் அவற்றை ஒரு பண்டைய பொருட்கள் ஆய்வு நிலையத்தில் காட்டினான். அந்த நாணயங்களை பார்த்த ஆய்வாளர், இவை சோழர் காலத்தில் இருந்த நாணயங்கள். இவற்றிற்கு கோடிக்கணக்கான மதிப்பு உண்டு. இதை கேட்ட ஆதி ஆச்சரியத்துடன் இருந்தான். அவை எங்கிருந்து வந்தன, யாருடையவை? இதை அறிந்தபின் கோவிலுக்குச் சென்றவன் சாமியாரிடம் கேட்டான். அவர் சிரித்தபடி சொன்னார், நீ நேர்மையாக வழிபட்டாய், சிவன் உன் பிரார்த்தனையை கேட்டார். ஆனால் இது உனக்கு ஒரு சோதனை. இந்த செல்வத்தை நீ நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும். அதை உணர்ந்த ஆதி அந்த நாணயங்களை விற்று ஒரு பள்ளி அமைத்தான். அந்த பள்ளியில் படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை இலவசமாக கல்வி கற்பிக்கத் தொடங்கினான். இது செய்தியாக பத்திரிகைகளில் வந்தபோது பல நிறுவனங்கள் ஆதியிடம் வந்து உதவி செய்தன. அவன் ஒரு வெற்றிகரமான மனிதராக மாறினான்.